ஹாய் வியூவர்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. இன்றைக்கி வந்து ஒரு தெனாலிராமன் கதை ஒன்று பார்க்கலாம். இந்த கதையோட பேர் கரும்பு கதை. ஒரு ஊரில் கிருஷ்ணதேவராயர் இருந்தார். அந்த விஜயநகர பேரரசை ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் இருந்தார். அந்த கிருஷ்ணதேவராயருக்கு தெனாலிராமன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அமைச்சரவையில் அந்த அமைச்சரவையில் இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அவரை தான் பிடிக்குது, ஏன் எங்ககிட்ட என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை விளக்கிறதுக்காக கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணார்னாக்க, அவர் வந்து தெனாலிராமன் லீவ் எடுத்த அன்னைக்கு எல்லோரும் மாறு வேஷத்தில், சேனாதிபதி மற்ற அமைச்சர்கள் கிருஷ்ணதேவராயர் எல்லோரும் மாறு வேஷத்தில் அந்த ஊரை சுற்றி பார்க்க போவாங்க. அப்போ சுற்றி பார்க்கும்போது விவசாயிகள் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய், நாங்கள்லாம் வெளிநாட்டுக்காரங்க, வெளியூர்காரங்க, உங்கள் ஊரில் கிருஷ்ணதேவராயர் எப்படி ஆட்சி புரிகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. எல்லோரும் வந்து நல்லா ஆட்சி புரிகிறாங்க, நாங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னுவாங்க. அதில் ஒரு விவசாயி மட்டும் என்ன பண்ணுவார், ஒரு கரும்பை எடுத்துகிட்டு வந்து, இது மாதிரி எங்கள் ராஜா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, கரும்பு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அதை வந்து அந்த சேனாதிபதி என்ன சொல்லுவார்னா, கரும்பை வந்து ஈஸியாக ஒடிக்க முடியும், அவ்வளோ வலிமை இல்லாமல் இங்கே ராஜா இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ராஜா. இவருக்கு எவ்வளோ மனசில் தைரியம் இருக்கும் அப்படின்னு காதில் கிசுக்கிறாரு. அதை வந்து பின்னாடி இருந்த ஒருத்தர் வந்து தலைப்பாக போட்டுட்டு, அவர் அந்த விதத்தில் சொல்லலை, கரும்பு வந்து அடிக்கரும்பு இனிப்பாக இருக்கும், அது மாதிரி அவர் இனிப்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, கரும்பு மேல் சுவை கொஞ்சம் சுவை கம்மியாக இருக்கும், முன்னாடி வந்துட்டு இனிப்பாக இருக்கும், அந்த கண்ணுக்கிட்ட கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறாரு, இனிப்பாக இருக்கிறாரு, அடிக்கரும்பு மாதிரி அப்படின்னு அந்த தெனாலிராமன் சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே, ஆமாம், எதுவுமே நம்ம சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. நம்ம கரும்புன்னு சொன்னோடனே அது வலிமை இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்க, ஆனால் இவர் வந்து இனிப்பானது, சுவையானது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு அப்படின்னோடனே, அந்த தெனாலிராமன் வந்து அவர் தலைப்பாகையை எடுத்துகிட்டு, நான் தான் தெனாலிராமன், நீங்கள் வந்து மாறு வேஷத்தில் வந்தாலும் உங்களை என்னால் பார்க்க முடியாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்கிறாங்க. அதை கேட்ட கிருஷ்ணதேவராயர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, இதுக்காக தான் உன்னை வந்து நான் என் பக்கத்திலே வச்சுருக்கிறேன், நீ சொல்கிறது தான் நான் கேட்டு ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் எந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிற விஷயத்தில் தான் இருக்குது. இதுதான் வந்து தெனாலிராமனோட அறிவு, புத்திசாலித்தனம். இது வந்து தெனாலிராமன் கதை. தேங்க்யூ விவர்ஸ்.